உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்வதற்காக நமது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தற்போது நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேள்வி கேட்போம். வணக்கம் ஐயா, ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் என்ன மாதிரி ஆய்வு செய்து வரீங்க? எந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது? ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க? ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான பணிகளை, அதற்கான பார்வையாளர் அமைப்பு, வாடிவாசல், ஏனைய பாதுகாப்புகள் குறித்து நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அறுவடையோடும் முதல் படைவிடாம் திருப்பூன்றம் என்று சொல்கிற போது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு முதல் விளையாட்டாக தைத்திருநாளிலே நடைபெறுவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. இந்த சிறப்புக்குரிய ஜல்லிக்கட்டு, உலக புகழ் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம். எப்போதும் இந்த பொங்கல் விழாவை சாமியை கும்பிட்டு விலகு நடத்துவது கிராம மக்கள் தான் எப்போதும் ஏற்பாடு செய்வார்கள். அதற்கான ஒன்றிணைந்து செய்வார்கள். சிற்சில சூழ்நிலையின் காரணமாக இப்பொழுது அரசே தன்னுடைய வசம் எடுத்துக்கொண்டு கிராம மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய பணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியினை மிகச் சிறப்பாக பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா போனதே இங்கே பார்க்கறதே பார்வையாளர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அதற்கான கட்டுப்பாடுகள், காவல்துறை கட்டுப்பாடுகள் என இருக்கின்றன. மாடுகளும் இப்பொழுது 1100 மாடுகளுக்கான அனுமதி வழங்கியிருப்பதாக ஆன்லைனில் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவனியாபுரத்தில் பாரம்பரியமாக அனைத்து வீடுகளிலும் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கிற பண்பாடு உண்டு. ஆகவே அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த வழக்கையிலே ஏன்னா எல்லா ஊரும் மாடும் கலந்துக்கிட்ட தான் சிறப்பு. இந்த பகுதி மக்களுக்கு 20 விழுக்காடுக்கு குறையாமல் இங்கே இருக்கிற மகளுக்கு விதிவிலக்கு கொடுத்து அவர்களுக்கு உடனடியாக அந்த மாடுகளை அனுமதிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அந்த வகையில் வாடிவாசலும் சரி, மேடை அமைப்பும் சரி, முழுமையாக அரசை எடுத்துக்கொண்டு பணியாற்றுகிற காரணத்தால் எங்களை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி தான் இதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறது. நான் மேயராக இருந்த காலத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அன்றையிலிருந்து இந்த இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்க்கிறோம். ஒன்று, மாடுகள் எந்தவித சேதப்படாமல், மாடுபிடி வீரர்களுக்கு எந்தவித அதிகமான பாதுகாப்போடு காயங்கள் ஏற்படாமல் பார்வையாளர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகிற பொறுப்பு தான் இந்த அரசுக்கு கடமை. அந்த அரசு அந்த வகையிலே இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு தான் அந்த பணி எப்படி இருக்கிறது, காவல்துறை என்ன கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறது, மாநகராட்சி சரி, ஆட்சியர் சரி, எந்த விதமான கையாளுகிற நடைமுறைகளை கையாளும் போது நாளைக்கு தான் தெரியும். அடிப்படை பணிகள் இன்னும் முடியவில்லை. பார்க்கிற போது இன்னும் பாதுகாப்பு கவசம் போட்டிருக்காங்க, மேடை இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாளை காலையில் தான் அதனுடைய பாதுகாப்பு முறைகள் முறையாக முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது ஆய்வு செய்ய வேண்டும். எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் அவனியாபுரம் மக்களும் சரி, இந்த பகுதி மக்களும் சரி, இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. ஏன்னா ஜல்லிக்கட்டுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போராடி பெற்றது. ஆகவே இந்த போராடி பெற்ற அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும். அரசு சார்ந்த சில அதிகாரிகளும் சில அரசியல்வாதிகளும் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த ஜல்லிக்கட்டை பயன்படுத்தக்கூடாது. தங்களுடைய ஆதிக்கத்தை காட்ட, தங்களுடைய இதை காட்டுவதற்கு சில பேர் பயன்படுத்திக் கொள்வதாக தெரிகிறது. அந்த மாதிரி முறை இருந்தால், ஏன்னா சில பேர் டோக்கனை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. அந்த மாதிரி நடைமுறை ஆன்லைன் டோக்கன்ல அந்த மாதிரி நடைமுறை இருக்கக்கூடாது. மக்களுக்கு சரியான பங்களிக்க வேண்டும். ஏன்னா கிராமமாக இருந்தால் பேசி முடிச்சு பண்ணுவாங்க. அந்த வேலை முடிச்சு அதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் அரசாங்கம் சரியான முறையை கையாள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆலமேடு அலங்காநல்லூர் போல ஜல்லிக்கட்டு போட்டியில் நிரந்தர வாடிவாசல் இருக்கு. அதை தவிர்த்தும் இந்த திமுக அரசுல அலங்காநல்லூர்ல இன்னொரு நிரந்தர வாடிவாசல் கட்டியிருக்காங்க. அவனியாபுரம் போட்டிக்கு நிரந்தர வாடிவாசலே கிடையாது. இந்த ஊருக்கு நிரந்தர வாடிவாசலுக்கு நீண்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்களும் தடவை அடிக்கல் நடத்தி போனீங்க, அது திரும்பி அது தடைப்பட்டு போச்சு. இந்த பகுதிக்கு இன்னமும் அந்த பகுதி மக்கள் நிரந்தர வாடிவாசல் கேட்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் இந்த அரசு செய்யுமா? இந்த அரசு மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து கூட இந்த வாடிவாசல் கட்டுவதற்கான நிதியை ஒரு முறை ஒதுக்கி அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது வாடிவாசலும் காளை மாடுகளும் வெல்வதற்கான இட ஒதுக்கீடு, போதுமான இட வசதி இல்லை. அதற்கான காரணத்தினால கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. கிராம மக்கள் ஒன்றிணைந்து அதற்கான இடத்தை அருகிலேயே அவனியாபுரம் நகருக்குள்ளேயே, அவனியாபுரம் வட்டத்துக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலை உருவாகுமேயானால் வாடிவாசல் நிரந்தரமாக கட்டுவதற்கு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, கிராம மக்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதற்கான வாடிவாசல் விரைவிலே கிராம மக்களின் ஒத்துழைப்போடு, கிராம மக்களை சாதாரணமாக இப்ப அலங்காநல்லூர்ல தனியா ஜல்லிக்கட்டு கட்டிட்டாங்க, அரசாங்கம் கட்டிடுச்சு. ஆனா அலங்காநல்லூர் மக்கள் அதை விரும்பல. இப்ப அலங்காநல்லூர்ல எங்க நடக்குது? பழைய வாடிவாசலே தான் நடக்குது. புது வாடிவாசலுக்கு இன்னும் அவங்க தயாராகல. அரசாங்கம் ஒரு எந்திர கதியில புதிய வாடிவாசலுக்கு போகலாமே தவிர கிராம மக்கள் தாங்கள் பழைய வாடிவாசலே எதிர்பார்த்து அங்கே தான் நடக்கணும், அங்கே தான் முனியாண்டி கோயில் இருக்கு, அங்கே தான் எதிர்பார்க்கிறாங்க. அதே போன்று இந்த கிராம மக்கள், அதற்கான அவனியாபுரம் பகுதி மக்கள் அதற்கான ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுப்பார்கள். ஆனால் எல்லோரும் இணைந்து அதற்கான தனி இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே அருகாமையிலே அந்த வாடிவாசல் அமைப்பதற்கு எங்களை போன்றவர்கள் பொது வாழ்வியர்கள் தயாராக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.